நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கண்மணிக்காக வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தியாகி மாதிரி வந்து திருட்டு பட்டத்த வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த மணி வந்து அந்த டிரைவர் வந்து கூட்டு வராங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்தவொடனே இந்த டிரைவர் எதுக்குயா இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இந்த டிரைவர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். இவனை அடித்து விசாரிங்க உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. டேய் உண்மையை சொல்கிறா, அவங்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க, என்னடா பண்ண உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா நான் எதுவும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. கன்னத்திலே பலார் பலார் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் உங்ககிட்ட வந்து அடிக்காமல் உண்மையை வாங்கிடலான்னு பார்த்தா நீ கடைசியில் விட மாட்ட போலையே, ஒழுங்காக உண்மையை சொல்லு, எனக்கு இந்த கடை விஷயத்தில் யாராவது தப்புனா ரொம்ப கோவம் வந்துடும், ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நான் எதுவும் பண்ணலையா, எனக்கு ஒன்றுமே தெரியாதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடையில கார்த்தி வேறு வராரு. டேய் உண்மையை சொல்கிறா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, உனக்கு உண்மையை சொல்லு, நீயே அந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க, அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேறு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளோ அடித்தாலும் வந்து உண்மையே சொல்ல மாட்டேங்கார் அந்த டிரைவர், அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. உடனே ராமச்சந்திரன் வந்து சரி இவன் எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டான், டேய் ராகவா அந்த டிரைவர் சாரி அந்த போலீஸுக்கு கால் பண்ணுறா, போலீஸ்காரங்க வந்து அவங்க ஸ்டைலில் விசாரிச்சாதான் இவன் வந்து உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ராகவன்கிட்ட சொல்கிறாங்க. கால் பண்ணுறா உடனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து ஃபோன் பண்ண போகிறாரு. டக்குன்னு வந்து ஐயா ஐயா வேண்டாமையா, போலீஸ்டெல்லாம் வேண்டாமையா, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்மணிக்கு வந்து திருன்னு ஆயிடுச்சு. கண்ணு மொழி வந்து வெளியில் வந்து விழுந்துரும் போல அந்தளவு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ நம்மளை போட்டு விட்ருவான் போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயா அது வந்துயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் இன்னும் சொல்கிறா நண்பர் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து மிரட்டுறாங்க. ஐயா நான் உண்மையை சொல்லுவேன், சொன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. டேய் என் குடும்பத்தில் யாருமே இந்த மாதிரி கீழ்த்தனமான புத்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த இருக்காங்கள வீராமா அவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னடா இங்கே நடக்குதுன்னே புரியலை. ஆனால் வீரா வந்து பயங்கரமாக பிளான் போட்டாங்க, கண்மணிக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போட்டு அந்த பழியை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் ராமச்சந்திரன் வந்து நம்பவே மாட்டேக்காங்க. டேய் நான் நம்ப மாட்டேன்டா, ஏன் வீராடாவ அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒருபோதும் பண்ணவே மாட்டான், என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா உண்மைதாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் வீரா மேலே பழி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் அந்த டிரைவர் வந்து கன்னத்திலே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து நிப்பாட்டுங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெறுன்னு நம்ம வீரா வந்து முன்னாடி வராங்க. அந்த டிரைவர் சொல்கிறதுல எதுவுமே பொய் கிடையாது, அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் தான் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்காங்க. சார் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நான் தான் பண்ணேன், என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.